சொல்லிட்டு இப்போ நாங்கள் சஃபாரி பார்க். Assalamu alaikum, hope you all are doing great. இன்னைக்கு நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா துபாய் சஃபாரி பார்க் தான் போயிட்டு இருக்கோம். என்னோட ஈத் vlogல வந்து சொல்லியிருப்பேன் மதியானத்துக்கு மேல நாங்க வெளில போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸோடன்ட்டு. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டூ ஹாட், ரொம்ப வெயிலா இருக்கு. நானே வந்து தலையில ஷால் கீழ் போட்டு சுத்திட்டு இருக்கேன், முடியல. ரொம்ப வெயிலா இருக்கிறதுனால நாங்க இப்படியே போயிட்டோம். கிளைமேட் வந்து ரொம்பவே ஹாட்டா தான் இருந்துச்சு. ஆனா கூட்டமும் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ரெண்டு விதமான டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து உள்ள அரேபியன் டெசர்ட் சஃபாரி சம்திங் இதுக்கெல்லாம் போனோம்னா நீங்க தனியா பே பண்ணி எக்ஸ்ட்ராவா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நாங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து வாங்கல. டிக்கெட் வந்து 50. இதுதான் அஷ்ரஃப். அந்த தாடி இருக்கா? ஒரு 5 வில்லேஜ் வந்து இருக்கு. எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜ், அரேபியன் டெசர்ட் சஃபாரி, ஏஷியன் வில்லேஜ், அதுக்கப்புறம் கிட்ஸ் ஃபார்ம் ஒன்று இருக்கு, அண்ட் ஆப்பிரிக்கன் வில்லேஜ் இருக்கு. உள்ள வந்து உங்களால நடந்து போக முடியலன்னா போகிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. ஈச் பர்சனுக்கு வந்து 10 dirham வந்து சார்ஜ் பண்றாங்க. ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு வில்லேஜ்க்கு நடந்து போக எப்படியும் உங்களுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து வச்சிருக்காங்க. எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுல எல்லா விதமான அனிமல்ஸும் கொஞ்சம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் என்ன சம்மர்ன்றதுனால ஹீட்டா இருக்கு, அவ்வளவுதான். பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. எனக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால இங்க வந்திருக்கேன். உள்ள வந்து என்னெல்லாம் இருக்குன்ட்டு நம்ம இப்ப போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்ப நாங்க வந்திருக்கிறது ஆப்பிரிக்கன் வில்லேஜ். இது நாய் கட்டுற மாதிரி இருக்கு. மயில் இப்படிதான் கத்தும். இப்போ நம்ம ஆப்பிரிக்கன் வில்லேஜ் முடிச்சுட்டு எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜ் வந்திருக்கோம். இங்கே நீங்கள் ஜிராஃப்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம். இந்த டைம்குள்ளே தான் பண்ண முடியும். 10:30, 12:30, 2:30 and 4 o'clock வந்தால் தான் வந்து ஃபீட் பண்ண முடியும். டைம் தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் வெளிலேருந்தே ஜிராஃப் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், ஃபீட் பண்ண முடியாது. இதுக்கு ஆப்போசிட்லேயே ஹிப்போ அக்வாரியம் இருக்கும். இந்த ஹிப்போ அக்வாரியமில் ஹிப்போபட்டாமஸ் ஒன்று தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நமக்கு லக்கிலி இந்த பக்கம் வந்தால் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் வந்து வரலை, நாங்கள் பார்க்கல. மேலேருந்து கொஞ்சமாக உங்களுக்கு தெரியுதான் தெரில, அந்த இடத்துல தெரியுது பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன். இதோட பார்த்துட்டு இங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து நாங்கள் சீட்டாஸ் வந்து பார்க்க வந்தோம். உள்ளே வந்து நீங்கள் அந்த வேனில் வந்து போயிட்டு பக்கத்துலேருந்து பார்க்கணுன்னா நீங்கள் தனியாக பே பண்ணி டிக்கெட் வாங்கணும். நாங்கள் அதுக்கு வந்து வாங்கலை, வெளியிலேருந்தே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நிறைய பேர் சொன்னாங்க இந்த சஃபாரி பார்க்கில் இருக்கிற ஃபுல் வில்லேஜஸை வந்து ஒரே நாளில் கவர் பண்ண முடியாது, எப்படியும் 2-3 டைம் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் ஒரே நாளில் எல்லா வில்லேஜையும் வந்து கவர் பண்ணிட்டோம். அந்த அரபிக் டெசர்ட் சஃபாரி மட்டும் நாங்கள் எடுக்கலை, ஏன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு. வில்லேஜையும் முடிச்சுட்டு கடைசியாக இருக்கிற ஏஷியன் வில்லேஜ் வந்து வந்திருக்கோம். ஏஷியன் வில்லேஜில் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Ashraf, தொங்காத. பாரு அந்த மூஞ்சம், இந்த மூஞ்சம் தான் ஒரே மாதிரி இருக்கு.
ஏஷியன் வில்லேஜை முடிச்சிட்டிங்கன்னா கடைசியாக இருக்குது இந்த அரேபியன் டெசர்ட் சஃபாரி தான். அரேபியன் டெசர்ட் சஃபாரிக்கு நீங்கள் தனியாக டிக்கெட் வாங்கணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல. கிட்ஸ் ஃபார்ம் வந்து அந்த டக்லாம் இருந்துச்சுல, அதுதான் வந்து கிட்ஸ் ஃபார்ம். கடைசியாக வந்து ஏஷியன் வில்லேஜில் இந்த பியர் இருந்துச்சு, அதுவும் ரொம்ப வயசான வந்து ஒரு பியராக இருந்துச்சு. இது நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த சஃபாரி பார்க் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு வின்டர் டைமில் பிளான் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். 5:30க்கு வந்து இந்த சஃபாரி பார்க் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து இந்த ஷட்டில்ஸ் வந்து ஈச் பர்சனுக்கு 10 dirham வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு வில்லேஜ்க்கு போகிறதுக்கு. சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக போச்சுன்னா நம்ம இவங்க கிட்ட கேட்டோம்னா இவங்க நம்மளை ஃப்ரீயாகவே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் வந்து போயிட்டுருக்கோம். இதோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த சஃபாரி பார்க்கில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.